வெல்கம் டு அம்மு கிச்சன் விலாக். நம்ம குக்கிங் சேனல்ல நம்ம உடம்புக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியமானது. எல்லா பயிர் வகையும் போட்டு ஒரு குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி, தட்டைப்பயிறு, ராஜ்மா எல்லாமே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இன்னொரு பவுலில் 4 கத்திரிக்காவும் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. 1/4 மூடி தேங்காய், 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கிறேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன், 2 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மசால் தூள் இருந்துச்சுன்னா அது ஒன்று மட்டும் போட்டால் போதுமான அளவு. என்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை, அதனால் இந்த நான் 2 பவுடரும் போட்டிருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வந்த மசாலாவை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. 1 எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பயிர் வகையையும் ஊற போட்டு நம்ம இந்த மாதிரி குழம்பு செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது இந்த குழம்பு. சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், நான் கல்லெண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்து ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சதுமே 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததுமே 10 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன், 50 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போடணுமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு அளவு கிடையாது. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகளை இதில் போட்டுடலாம். ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். நம்ம இந்த காய்கறியும் பயிர் வகையும் சேர்ந்து நம்ம இந்த குழம்பு வைக்கும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைகளையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. இது நல்லா காய்கறியும் பயிரையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க. 2 விசில் விட்டால் போதுமான அளவு. இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் சப்பாத்தினால நான் இந்த சப்பாத்திக்கோசரம் இந்த குழம்பு வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தியுடைய ரெசிபி இன்ஷால்லா நான் நாளைக்கு போடுறேங்க. இது ஒரு வித்தியாசமான சப்பாத்தி. இது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி. இந்த சப்பாத்தி நாங்கள் செஞ்சாவே எங்கள் அப்பாவுதுன்னு சொல்லித்தான் நாங்கள் செய்வோம். பார்த்திங்களா குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, பார்க்கும்போதே அருமையாக இருக்குதுங்கள. இன்ஷால்லா எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு இந்த குழம்பு பரிமாறிடலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.